வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெஹடி கேசி சீரியல் அடுத்த எபிசோட்ல என்ன சுவாரஸ்யமான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பத்தி பார்க்கலாம். மீனா ஸ்ருதியை பார்த்து பேசுறதுக்காக வரேங்க. நீங்களும் ரவியும் வீட்டுக்கு வராம அங்க வீட்டுல மாமா ரொம்ப ஃபீல் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனா. உங்க ஹஸ்பண்ட் சந்தோஷமா தானே இருப்பாரு அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. அவர் என்னோட அப்பாவை அடிக்கலைன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸ்ருதி. மீனாவுமே அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத விளக்கமா சொல்றாங்க. உங்க அப்பா ரொம்ப அதிகமா பேசிட்டாரு, என்ன திருடின்னு சொன்னாரு, எங்க குடும்பத்தை திருட்டு குடும்பம்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. நான் திருடி கொண்டு போய் என்னோட ஹஸ்பண்ட் கொடுத்துதான் அவர் குடிக்கிறாரு, நான் போய் பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப அதிகமா என்ன ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. என்னோட புருஷனும் எவ்வளவோ பொறுமையா தான் இருந்தாரு, ஆனா அவர் இந்த மாதிரிலாம் பேசினது கேட்டதுக்கு அப்புறம் தான் கோவப்பட்டு அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க மீனா. என்னோட தம்பி ஒரு தடவை தெரியாம தப்பு பண்ணிட்டான், ஆனா அதோட விளைவா எங்க அப்பாவே எங்களை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க மீனா. எங்க அப்பா உழைக்கிறதுக்கும் உண்மையா நேர்மையா வாழ்றதுக்கும் தான் எங்களுக்கு கத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நீங்களே எத்தனையோ தடவை உங்க ரூம்ல நகையெல்லாம் வெளியில கூட வச்சுட்டு போயிருக்கிறீங்க, நான் என்ன எடுக்கவா செஞ்சேன் அப்படின்னு கேக்குறாங்க மீனா. உங்க பொருளுக்கு நான் என்னைக்குமே ஆசைப்பட்டது கிடையாது அப்படின்னு மீனா அவங்க மேல இருக்கிற நியாயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு உங்களை பத்தி தெரியும் மீனா, நீங்க எதுக்காக இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க. மண்டபத்துல வச்சு நீங்களும் என் மேல கோவப்பட தானே செஞ்சீங்க அப்படின்னு கேக்குறாங்க மீனா. மீனா அப்படி பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை கூட பேசலையே, அப்படி பேசியிருந்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான் வேணா உங்க அப்பாட்ட வந்து மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. சீக்கிரமாவே நீங்களும் ரவியும் நம்ம வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க மீனா. ஒரு பக்கம் ரவியை மீட் பண்ணி முத்துவுமே பேசுறாரு. வீட்டுக்கு வாடா அப்படின்னு சமாதானப்படுத்தி கூப்பிடுறாரு. உன்னோட மாமனார் வீட்லயே மொத்தமா தங்கிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. ரவியோட ஃப்ரெண்ட் இப்போ அங்க வராரு. இவன் அங்கெல்லாம் ஸ்டே பண்ணலனே, இவன் இங்க ஹோட்டல்ல தான் தங்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. பக்கத்துல ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு ரூம் இருக்குனே, அங்க ஏற்கனவே 4-5 பேர் தங்கிட்டு இருக்கிறாங்க, கரப்பாம்பூச்சி தொந்தரவு வேற இருக்குனே, நீங்க அட்வைஸ் பண்ணி இவனை கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்றாரு. நீ ஏன்டா இங்க இருந்து கஷ்டப்படுற அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்கிறாரு. நம்ம வீட்டுல உனக்குன்னு தனியா ரூம் இருக்குல்லடா அப்படின்னு சொல்றாரு முத்து. நான் இங்கேயே நிம்மதியா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு ரவி. அப்பா பாவண்டா, அவர் நிம்மதி இல்லாம இருக்கிறாருடா அப்படின்னு சொல்றாரு முத்து. ஸ்ருதி சமாதானமாகி எப்ப வராலோ நான் அப்ப வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ரவி. இதுக்கிடையில மீனாவோட அம்மா மீனாட்ட சொல்றாங்க, மாப்பிள்ளை ஏன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டாரு, என்னதான் இருந்தாலும் அவர் உங்க குடும்பத்தோட சம்பந்தி, அவரை போட்டு அடிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. மீனாவோட தம்பி அவரோட பங்குக்கு பேசுறாரு. மாசத்துக்கு ஒரு ஆளை போட்டு உன்னோட வீட்டுக்காரர் அடிச்சுட்டே இருப்பாரா அப்படின்னு கேக்குறாரு. சரியான ரவுடி தான் அவரு அப்படின்னு சொல்றாரு. அக்காவை திருடின்னு சொன்னா மாமாவுக்கு கோபம் வராதா அப்படின்னு முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க சீதா. நான் அங்க இருந்திருந்தேன்னா அந்த ஆளை நானே அடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. மீனாவோட தம்பி சொல்றாரு, நம்ம பணக்காரங்களா இருந்திருந்தோம்னா நம்ம மேல யாரும் பழி போட்டு பேசியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸ்ருதி கண்ணாடி வளையல் போட்டா கூட அவ வைர வளையல் போட்டிருக்கிறான்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுவே நீ வைர வளையலே போட்டிருந்தாலும் நீ கண்ணாடி வளையல் தான் போட்டிருக்கிறன்னு இந்த ஊர் பேசும், இங்க பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு சத்யா. இந்த உலகத்துல பணத்தினால வர மரியாதை முக்கியம் கிடையாதுடா, நல்ல குணம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மீனாவோட அம்மா. அக்கா நல்ல குணம் தானே, அவங்க மேல பழி போட்டு தானே பேசினாங்க அப்படின்னு கேக்குறாரு சத்யா. ஏழையா பிறக்கிறது தப்பு கிடையாது, ஆனா ஏழையாவே வாழ்றதுதான் தப்பு, நான் அந்த பணத்தை சீக்கிரமாவே சம்பாதிப்பேன், இது அப்பா மேல சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஸ்ருதி இப்போ ரவியோட ரெஸ்டாரண்ட்ல ஃபுட் ஆர்டர் பண்றாங்க. ரவியோட ஃப்ரெண்டு தான் இப்போ ஃபோன் அட்டன் பண்றாரு. நீ ரவிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன்னா அவனே நேர்ல வந்து கொடுத்துருப்பான்லமா அப்படின்னு சொல்றாரு. நான் ஆர்டர் பண்ணிட்டேன், யார் வந்து கொடுத்தா என்ன, இதுக்கு நான் எதுக்கு அவனுக்கு கால் பண்ணணும் அப்படின்னு கோவமா பேசுறாங்க ஸ்ருதி. ரவிட்ட அவரோட ஃப்ரெண்டு ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் வந்திருக்குது அப்படின்னு சொல்றாரு. எனக்கு நிறைய வேலை இருக்குடா அப்படின்னு சொல்றாரு ரவி. இந்த ஆர்டர் தான் நீ முதல்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு ரவியோட ஃப்ரெண்டு. அப்படி யார் அந்த விஐபி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு ரவி. உன்னோட ஒய்ஃப் தான்டா அப்படின்னு சொல்றாரு ரவியோட ஃப்ரெண்டு. உங்களுக்குள்ள இன்னும் சண்டை எதுவும் முடியலையா அப்படின்னு கேட்கிறாரு ரவியோட ஃப்ரெண்டு. உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்காம ஆர்டர் மட்டும் சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை போய் ரெடி பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸ்ருதி ஆர்டர் பண்ணதை நினைச்சு ரவியுமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா விஜயா என்னோட பிள்ளை ரவி வர வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வீட்டுல இருக்கிற எல்லாரும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பாக்குறாங்க, ஆனா விஜயா முடிவா நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. முத்து சொல்றாரு அண்ணாமலைட்ட, இப்ப அம்மா சாப்பிடணும் அவ்வளவுதானே அப்படின்னு கேக்குறாரு. ஹோட்டலுக்கு போய் பக்கெட் பிரியாணியே வாங்கிட்டு வந்துடுறாரு. வாழை இலை போட்டு அந்த பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா எல்லாத்தையுமே வைக்கிறாரு. ரோகிணி ரூம்ல இருக்கிறாங்க விஜயா. விஜயாவுக்கு அந்த பிரியாணியோட வாசனை வருது. பசி ஒரு பக்கம், அந்த பிரியாணியோட வாசனை ஒரு பக்கம். சாப்பிடலாமா அப்படின்னு ரொம்ப டெம்டேஷன் ஆயிடுறாங்க. சாப்பிடவா விஜயா அப்படின்னு அண்ணாமலை கூப்பிட போறாரு. உங்க எல்லாருக்காகவும் வேணா நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா விஜயா சாப்பிட போறாங்க.
என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.